நல்லா யோசிச்சு பாருங்க. பெண்கள் கையில அதிகாரம் கொடுக்கணும், அரசியல் கொடுக்கணும். ஏன் தெரியுமா சொல்றோம்? இந்த அதிகாரம் என்ன பண்ணும், இந்த அரசியல் என்ன பண்ணும்னு கேட்டா, ஒரு பெண் சொல்லுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு கூட்டப்படுகிறது. அந்த மாநாட்டில் ஒரு பெண் கவுன்சிலர் அவர்கள் மேடை ஏறுறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, நான் விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு பகுதியில் 10வது வார்டு முதல் பெண் கவுன்சிலர். சரி, முதல் பெண் கவுன்சிலர் ஆயிட்டீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியான்னு கேட்டா, நான் கவுன்சிலர் ஆனது எனக்கு மகிழ்ச்சி இல்லைங்க. எனது கவுன்சிலர் ஆனது மகிழ்ச்சி இல்லையா? அப்போ என்னதான் உங்களுக்கு மகிழ்ச்சின்னு கேட்டப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நான் கவுன்சிலர் ஆனது எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அரசு அதிகாரிகள் வந்து மேடம் வாங்க என்று சொன்னார்கள். அந்த மேடம் என்ற சொல்தான் எனக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று சொன்னார் அந்த பெண். என்று சொன்னால் இந்த மரியாதையை இந்த அரசியல் வர்க்கம், இந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், அரசியல் களத்தில் நின்று அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டிய தேவை பெண்களாகிய நமக்கு இருக்கிறது.